அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக, இன்ஷா அல்லாஹ், ஆமீன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ரஹீக்குமா. ரஹீக்ல ஏற்கனவே ரசூல்லாவுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு வகை வந்ததை பற்றி வகை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும், அதாவது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க என்ன கூறுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அச்சம் நீங்கி வஹியின் மீது ஒரு ஆர்வம் ஏற்படுத்துவதற்காக வஹியோட வருகையில தாமதம் ஏற்பட்டது. சரியா? ஏற்கனவே அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. யாரோ ரசூல்லா அவங்க மனைவி கிட்ட போய் என்னை போத்தி விடுங்க போத்தி விடுங்கன்னு சொல்லி அவங்க எனக்கு ரொம்ப பயத்தை வெளிப்படுத்துறாங்க இல்லையா? ஸோ அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, அவங்களோட பயம் போகட்டும், அது அவங்களுக்கு ஆர்வம் ஏற்படட்டும் அப்படின்றதுக்காக வஹியை தாமதப்படுத்தினான். அவ்வாறே அச்சம் நீங்கி ஆர்வம் ஏற்பட்டதும் வகையை ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் இரண்டாவது முறையாக வகையை இறக்கி அவர்களை சிறப்பித்தான். புரியுதாமா? அவங்களோட அச்சம் நீங்கிறதுக்காக தான் வகை லேட் ஆயிருக்கு. இது ஃபஹதுல் பாரி அப்படின்ற புத்தகத்திலையும் பதிவாயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, நான் ஹிரா குகையில 1 மாசம் தங்கி இருந்து பிறகு நான் திரும்பினேன். நான் பள்ளத்தாக்குல நடந்து கொண்டிருக்கும் போது என்னை அழைக்கும் குரலை கேட்டு வலது பக்கமா பார்த்தேன். அங்க ஆனா எதுவுமே இல்ல. இடது பக்கமா பார்த்தேன், அங்கேயும் எதுவுமே இல்ல. ஆகவே என் தலையை உயர்த்தி பார்த்தா அங்கு நான் ஒன்றை கண்டேன். அது என்ன? அதாவது ஹீரா குகையில என்னிடம் வந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானுக்கும் பூமிக்கும் இடையே ஒரு நாற்காலியில அமர்ந்திருந்தார். நான் கதீஜாவோட சென்று என்னை போர்த்துங்க போர்த்துங்க, குளிர்ந்த நீரை என் மீத ஊற்றுங்க அப்படின்னு கூறினேன். அவங்க என்னை போத்துடணும்னு குளிர்ந்த நீரை என் மீத ஊத்துனாங்க. அப்போதுதான் இந்த வஸ்திரங்கள் அருளப்பட்டன. வகையின் அதிர்ச்சியால போர்வை போர்த்தி கொண்டிருக்கும் நபியே, நீங்கள் எழுந்து நின்று மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். உங்கள் இறைவனை பெருமைப்படுத்துங்கள். உங்களது ஆடையை பரிசுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அசுத்தங்களை வெறுத்து விடுங்கள். உங்கள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கஷ்டங்களை நீங்க பொறுத்துருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல 74வது அத்தியாயமா 1-5 வசனங்களை இறக்கியிருக்கான். இந்த நிகழ்ச்சி தொழுகை கடமையாவதற்கு முன்பு நடந்தது. சரியாமா? இது தொடர்ந்து வகை வருவது அதிகரிச்சிச்சு. சஹீஹுல் புகாரில பதிவாயிருக்கு. இவ்வசனங்கள் தான் நபித்துவத்தின் தொடக்கமாகும். சரியா? இவற்றில் 2 வகையான சட்டங்கள் உள்ளன. முதலாவது பாத்தீங்கன்னா, நீங்கள் எழுந்து சென்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்றது. இறை தூதை எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லணும், ஏற்காதவர்களுக்கு எச்சரிக்கை செய்யணும் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையா அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இவ்வசனத்தோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வழிகேடு, அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவது, அல்லாஹுவுக்கு இணை வைப்பது ஆகிய குற்ற செயல்களில் இருந்து இம்மக்கள் விலகவில்லை எனில் அவர்களுக்கு அல்லாஹுவின் வேதனை உண்டென நபியை நீர் எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்றத அல்லாஹ் தஆலா இதை தெளிவா கூறியிருக்கான். சரியா? இதுல 2வது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வின் கட்டளையை முழுமையாக பேணி பின்பற்ற வேண்டும். சரியா? அப்போதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றதுக்கு அழகிய முன்மாதிரியா இருக்கும் அப்படின்றத சொல்றான் அல்லாஹ் தஆலா. உங்கள் இறைவனை பெருமைப்படுத்துங்கள், அதாவது அல்லாஹ்வை மட்டும் மகிமைப்படுத்துங்கள். அதுல யாரையும் இணை வைக்காதீர்கள் அப்படின்றத அல்லாஹ் தஆலா கட்டளையா இடுறான். அதாவது அல்லாஹ் தஆலா எந்த பாவங்களை மன்னிச்சாலும் எதை சொல்றான்? தனக்கு இணை வைக்கிறத அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அப்படின்றத சொல்றான். அந்த கட்டளையை தான் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கான்? வசனமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் திருக்குர்ஆன்ல இறக்கியிருக்கான் முதல் வசனமா. சரியா? அல்லாஹுவை மகிமைப்படுத்தி அவர் முன்னர் நிற்பவர் அருவருப்பான தோற்றமின்றி அசுத்தமின்றி உடலையும் உடையையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இது என்னன்னா, உடலையும் உடையையும், அதாவது ஒருவரோட தோற்றம் அப்படின்றது ஒரு முக அழகோ அப்படி கிடையாது. அதாவது நம்மளோட தோற்றம்ன்றது என்னது? உடலும் உடையும். அதே போல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஒரு வெள்ளையரை விட ஒரு கருப்பவர் சிறந்தவர் கிடையாது, கருப்பரோட வெள்ளையர் சிறந்தவர் கிடையாது அப்படின்னு தானே சொல்லியிருக்கான். அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லாருமே ஒரே இதுதான். அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்? உருவங்களை பாக்குறது கிடையாது, மாறாக உள்ள அச்சத்தை தான் பாக்குறான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அசுத்தங்களை வெறுத்துடுங்க அப்படின்னு சொல்றான். அல்லாஹுவை வணங்கி அவனுக்கு மாறு செய்வதை தவிர்த்து அல்லாஹுவின் கோபத்திலிருந்து தூரமாகிடுங்க.
நீங்கள் பிரதிபலன் தேடியவராக எவருக்கும் உதவி ஒத்தாசை புரியாதீர்கள். அதாவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், திருப்பி அந்த ஹெல்ப் நம்மளுக்கு வரும் அப்படின்றதுக்காக நம்ம உதவி பண்ணக்கூடாது. சரியா? பிறருக்கு உதவி செய்யும் போது அதற்கு சமமாக அல்லது என்ன பண்ணணும், அதை விட அதிகமான பலனை நீங்க எதிர்பார்க்காதீங்க. கூலிய நம்ம அல்லாஹ் கிட்ட தான் எதிர்பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய இறைவனின் கட்டளை நிறைவேற்றுவதற்காக கஷ்டங்களை நீங்கள் பொறுத்துருங்க அப்படின்றது அல்லாஹ் தாலா ரசூல்லாவுக்கு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோட கூட்டத்தார் அல்லாஹ்வோட பக்கம் அழைச்ச போது அவங்க என்ன, அதாவது அழைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தண்டனையை கூறி எச்சரிக்கை செய்யும் போது அவங்களால துன்பம் நிகழலாம். சரியா? யாரு? அவங்களோட சக மனிதர்களாலேயே துன்பங்கள் நிகழலாம். அத அல்லாஹ் என்ன சொல்றான், சகிச்சுக்கோங்க அப்படின்றத இறுதி வசனத்துல ரசூல்லாவுக்கு உணர்த்துறான். ஆரம்பமா அல்லாஹுடைய அழைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓய்வு உறக்கத்திலிருந்து தட்டி எழுப்பி உடலை வருத்தி கொள்ளவும், அனல் பறக்கும் போருக்கு ஆயத்தமாகவும், எதிர்காலத்தில் சமுதாய புரட்சிக்கு ஈடு கொடுக்கவும் இந்நேரமும் தயாராக இருக்கணும் அப்படின்னு ஒரு இராணுவ உத்வேகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூண்டுறான். போர்வை பொத்தி கொண்டிருப்பவரை எழுக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தனக்காக வாழும் ஒரு சுயநலவாதியா சாய்வு கட்டில ஒருத்தர் ஓய்வு தேடுறார். தாங்கள் யாரு? அப்படிப்பட்டவர் கிடையாது. தங்களை உயர்ந்த ஒரு பணிக்கு ஆயத்தமாக வேண்டியுள்ளது அப்படின்றத ரசூல்லாவுக்கு அல்லாஹ் சொல்றான். எதிர்காலத்துல பெரும் சமுதாய சுமையை நீங்க சுமக்க நேரிடும். அப்ப இந்த போர்வை சுகத்திற்காகவா நீங்க இந்த புவியில பிறந்தீங்க? தங்களோட உறக்கம் உசிதமானதா? மன நிம்மதியை உள்ளம் விரும்பலாகமா? சுகம் தேடலாமா? கூடாது, கூடவே கூடாது. உங்களுடைய மகத்தான பொறுப்பு இரும் கரம் நீட்டி உங்களை வரவேற்கின்றது. எழுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா என்ன பண்ற, ரசூலுல்லாஹ்வுக்கு எச்சரிக்கை தர்றான். உங்களுடைய பாரத்தை தாங்கி கொள்ள தயாராகுங்க. எவ்வளவு சிரமத்தை ரசூல்லா தாங்கியிருப்பாங்க. சிரமத்தையும் தாகத்தையும் ஏற்றுக்கொள்ள எழுந்து வாருங்கள். ஓய்வெடுக்க வேண்டிய காலம் எல்லாமே ஓடி போயிருச்சு. 40 வயசு வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டா, எல்லாம் நல்ல ஓய்வு எடுத்தாச்சு. இனிமே நீங்க கண் துஞ்சாது விழித்து போராட வேண்டும். நீங்கள் அர்ப்பணிப்புக்கு ஆயத்தமாகுங்க, தயாராகுங்க அப்படின்றத அல்லாஹ் ரசூல்லாவுக்கு சொல்றான். உண்மையிலேயே அல்லாஹுடைய இந்த வசனம் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப 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 அச்சுறுத்தலானது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இல்லத்துல நிம்மதியா படுத்து உறங்குவதிலிருந்து இருந்து வெளியேறி முழு வாழ்க்கையிலையுமே அழைப்பு பணிய சிரமங்களை சந்திக்க தயார்படுத்தியிருக்கு. சரியா? அவங்களுக்கு அப்ப அல்லாஹுடைய இந்த கட்டளை நிறைவேற்ற ரசூல்லா எழுந்திருச்சிருக்காங்க. அன்று எழுந்தவர்கள் 20 வருடங்களுக்கு மேலாக என்ன பண்ணல, அவங்களுக்கு ஓய்வே கிடைக்கல. தனக்காகவோ தன் குடும்பத்தினருக்காகவோ இல்லாம அல்லாஹ்வால ஒப்படைக்கப்பட்ட இந்த மாபெரும் பொறுப்பை சுமந்து தன்னுடைய தோல்ல சுமந்து இறை அழைப்பு பணியை இறை அழைப்பு பழிக்காகவே தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அவர்கள் சுமந்தது ஏகத்துவ போராட்டத்தோட ஒரு சுமையாகும். அல்லாஹ்வினால் தனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை செவியேற்றதிலிருந்து 20 வருடங்களுக்கு மேலாக ஓய்வு உறக்கமின்றி மாபெரும் தியாக வாழ்க்கை மேற்கொண்டார்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் வாக்களித்த இன்ஷா அல்லாஹ் எழுப்புவானாக. ஆமீன். அல்லாஹ் அக்பர். அவங்க எவ்வளவு ஒரு கஷ்டத்தை அதாவது நம்மளோட இஸ்லாம எடுத்து வைக்கின்றது ஈஸியான காரியம் கிடையாது இல்லையா? அல்லாஹுடைய வாக்கு. அவங்க தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்தே வெளியேற்றப்பட்டிருந்தாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். அல்லாஹ் தாலா இந்த அளவுக்கு தன்னுடைய தூதரை ஆயத்தப்படுத்தி இருக்கணும் அப்படின்றது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலோட அல்லாஹுடைய இந்த வசனம் கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு அச்சுறுத்தலாவே இருந்திருக்கு. அவர்களுக்கு நம் சார்பாகவும் மனித குலத்தின் சார்பாகவும் சிறந்த நற்கூலி இன்ஷா அல்லாஹ் தாலா வழங்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நீண்ட அந்த தியாக வாழ்க்கை சில பகுதியை தான் நாம் இந்த பக்கங்கள்ல காண இருக்கோம். அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் பக்கியோட வகைகள் மற்றும் ரசூல்லாவோட வாழ்க்கை, அதாவது நபித்துவத்திற்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.